ஓகே. அந்த மெகா கூட்டணி அமைப்பார்னு சொன்னீங்களா தலையில் ஒரு தகவல் இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா நீங்களே சொன்னீங்க 120 தொகுதிகளில் தாவேகா நிற்பதற்கான ஒரு தகவல் இருக்குன்னு. இவங்க அதிமுகவோட கூட்டணி வைத்தால் 117 இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம், 2.5 ஆண்டுகள் எங்களுக்கு முதலமைச்சர் பதவி என்று தாவேகா தரப்பில் பேசப்பட்டதாகவும் அதற்கு அதிமுக தரப்பில் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்படி அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்பட்டால் வந்து நீங்கள் அந்த கூட்டணியில் இருப்பீங்களா சார்? என்ன சார் சார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார். இது வந்து எல்லாமே யூகமான செய்தி தான் வெளியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து வேணுமேன்னு சில பேர் பரப்பக்கூடிய 2.5 வருஷம் ஆச்சு, நீங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையின் கீழ் யார் வந்து தாவேகா கூட்டணி ஏற்றுட்டு வராங்களோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இடம் இருக்குதான். அங்கே எங்கேயுமே கேட்டு கிடையாது. விஜய் 50 அதான் சார். வந்து பாத்தீங்கன்னா அவர் 2.5 வருஷம் இவர் 2.5 வருஷம் ஏதோ விஷயமான செய்தியெல்லாம் வெளியிடுறாங்க. விஜய் ரசிகர் ஏத்துப்பாங்களா? அதுதான் சொல்றேன். விஜய் முதல்ல ஏத்துப்பாரா? விஜயோட தலைமை ஏத்துக்குமா? விஜயோட செயற்குழு பொதுக்குழு ஏத்துக்குமா? விஜயில இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளருக்கு ஏத்துக்குவாங்களா? அங்க இருக்கின்ற அரசியல் வியூகத்தை விழிப்பவரை ஏசிப்பாங்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு சார். விஜய் அதான் சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக விஜயின் தலைமை கீழ் போகுமா? போனால் அதிமுக என்ன கேட்டகரியில் ஆகும்? அதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. இது கால சூழலில் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்து அதிமுகவோட கூட்டணின்னா அதில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் மன வருத்தம்? நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி, பாஜகவை தவிர யார் கூட்டணி வந்தாலும் பிரச்சனை இல்லை சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதவாத பாஜக, பாசிச பாஜக தமிழ்நாட்டில் குறுக்கு சந்திலிருந்து கூட வழி வரக்கூடாது. அது யார் கையில் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தோல்வி தான். அது கலைஞர் தூக்குனார், கலைஞருக்கும் தோல்வி தான். ஜெயலலிதா தூக்குனாங்க, ஜெயலலிதாவுக்கும் தோல்வி தான். ஓபிஎஸ் தூக்குனார், ஓபிஎஸ்க்கும் தோல்வி தான். எடப்பாடி தூக்குனார், எடப்பாடிக்கும் தோல்வி தான். யார் பாஜக கையில் தூக்குறாங்க தோல்விதான். அதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நாடி துடிப்பை அறிந்து அதை தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. கொள்கை ரீதியாக எங்களுக்கு பாஜக எதிரின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு மெகா பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அமைப்பார். ஓகே. இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து 2 கண்கள்னு சொல்கிறாரு சார். அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சீமான் அதை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து ஒரே 2 கண்களாக இருக்க முடியாது, அது வேறு இது வேறுங்கிறார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சீமான் சொல்கிறது தவறு சார். தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் கண்ணுன்னு சொன்னார், இந்த மண்ணோட கண்ணுன்னு சொன்னார். திராவிடமும் இந்த மண்ணோட கண்ணு தான், தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட கண்ணு தான். இதில் என்ன தவறு இருக்குது? சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்த உடனே நான் கூட வரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கு ஒன்றும் அழைப்பும் வரல, ஒன்றும் வரல. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சீமான், யாருமே கூட்டணியில் சேர்க்காத சீமான், களத்திலே நிற்க முடியாத சீமான், களத்தில் நின்று தொடர்ச்சியாக தொடர் தோல்வியை டெபாசிட் இழந்த சீமான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சிட்டு இருக்கிறாரு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால தான் வந்து நான் நினைக்கிறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி தவறாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேசும்போது அதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்தார். பெரியாரை பற்றி பேசும்போது சீமான் ஒரு பார்ட்டியே கிடையாது, சீமானுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாதுன்னு சொல்லி பெரியாருக்கு மாலை மட்டும் போட்டாரே தவிர சீமான் வார்த்தைக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன். அதனால சீமான் ஒரு பெரிய பார்ட்டி கிடையாது, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே. ஆனால் சீமான் வந்து தொடர்ச்சியாக விஜய் வந்து விமர்சித்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர்கிட்ட வந்து பணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமின் ஒரே தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டே அந்த கட்சியை வந்து ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. அந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த மாதிரி அது பண்ணுறாரு. வெறும் தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு மட்டும்தான் தாவேக்கா இருக்கான்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், சீமான் மட்டும் ரொம்ப சைக்கிளில் பயணிச்சுட்டு இல்லை. அவரும் எப்படி இருக்கிறாருன்னு நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எதுக்கு பார்ட்டியை ரன் பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரியும். அதை நான் பெருசாக உடச்சி பேச விரும்பலான்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறேன் சார், தேர்தல் வேட்பாளர் PK போன்றவர்களெல்லாம் வந்து வராங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் இந்த யுக்தியை கையாண்டுச்சு, பாஜகவும் இருந்துச்சு, மம்தா இருந்தாங்க, நிதிஷ்குமார் இருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், திமுக அரசாங்கமும் பண்ணிச்சு போன தேர்தலில். இது வந்து ஒரு இந்த கால சூழலுக்கு ஒரு 10% ஓட்டை வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். இதை வைத்து பண்ணல. இன்றைக்கி வந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் 90% டோர் கேன்வாசிங் தான் சார் பண்ணுறோம்.
90% ஜீப்பில் போய் தான் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவீன காலம், மொபைல் கையில் இருக்குது, சாமானியாக கரண்ட் இல்லாத இடத்துலையும் மொபைல் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு சாதுரியம், இது ஒரு யுக்தி. அந்த யுக்தியை வந்து எல்லா அரசியல் பார்ட்டியும் கையாளுறாங்க. அந்த மாதிரி தான் இதை கையாளுறமே தவிர அது வந்ததுனால விஜய் ஜெயிச்சுறாரா, மக்கள் ஓட்டு போட போறாங்க, விஜய் ஜெயிக்க போறார். ஓகே சார், நிறைவாக ஒரு கேள்வி சார், கடைசி கேள்வி. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வந்து இந்த இஃப்தார் விருந்தில் வந்து விஜயை வந்து அழைச்சிருக்கீங்க. இதில் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீங்களா, அதற்கான தொகுதி உடன்பாடு தொடர்பாக எதுவும் பேசுனீங்களா? இல்லை சார், நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பார்ட்டி. ஆனால் இந்த கால சூழலில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் களத்தை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எந்த ஒரு விஷயமும் நாங்கள் பேசலை. நாங்கள் முழுக்க பேசுவீங்க, போட்டியிடுவீங்க. கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அந்த பார்ட்டியில் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்ருக்குறாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பையோ ஏற்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இஸ்லாமிய பிரதிநிதியாக போட்டியிடுவோம். ஓகே சார், நன்றி சார்.